மனிதர்களுக்கு மறுபிறவி உண்டா இல்லையா? 7 பிறவி என்பது ஏற்புடையதா? கேள்விகள் எப்பொழுதும் அறிவு சார்ந்தே இயங்குகிறது. அது தரவுகளின் மீது தவிர்க்க முடியாத நம்பிக்கை கொண்டது. புலன்களின் வழியே காண்பது சிற்றின்பம், புலன்களுக்கு வெளியே காண்பது பேரின்பம். பரம்பொருளை காண்பதற்கு எந்த கணிப்பொறியிலும் மென்பொருள் இதுவரை கண்டறியப்படவில்லை. ஆனால் ஆண்டாளுக்கு மட்டும் ஆயனோடு பேசும் தொழில்நுட்பம் 7ஆம் நூற்றாண்டிலே தெரிந்திருந்தது. மனமென்னும் ஊடகம் ஊடுருவாத இடமென்று ஏதாவது உண்டோ? காதலின் மொழி காற்றின் வழியே கடவுளைச் சேரும். உலகளந்த பெருமாளின் உயிரின் கடவுச்சீட்டு இடையச்சியின் இதயத்தில் இருந்தது. அவள் சூடிக் கொடுத்த மாலைகள் எல்லாம் மாயக்கண்ணனின் மனதினை தொற்று மகரந்தம் வீசிற்று. ஆண்டாளின் 29ஆம் பாசுரம். சின்னஞ்சிறு காலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய். பெற்றதும் மேய்த்து உண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றவேல் எங்களை கொல்லாமல் போகாது. இற்றை பறைகொள்வான் அன்று காண் கோவிந்தா. எற்றைக்கும் 7 பிறவிக்கும் உன் தன்னோடு உற்றோமே ஆவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம். மற்றை நம் காமங்கள் மாற்று ஏலோர் எம்பாவாய். விடிந்தும் விடியாமல் இருக்கும் காலை பொழுதில் நோன்பு நோக்கும் இடத்திற்கு வந்து உன்னை வணங்கி உன் தாமரை திருவடிகளை நாங்கள் வாழ்த்துவதற்கு காரணம் கேளாய் கண்ணா. பசுக்களை பராமரித்து அதன் பயனை உண்ணும் ஆயர் குலத்தில் தோன்றிய கோகுல கிருஷ்ணா, நீ எங்கள் பணிவிடைகளை ஏற்றுக்கொள்ளாமல் விட்டுவிடுவது உனக்கு உகந்தது அல்ல. இன்று நாங்கள் வந்ததன் நோக்கம் நீ தரும் அணிகலன்களை வாங்குவதல்ல. 7 பிறவிகளிலும் நீ எங்கள் குலத்தில் பிறக்க வேண்டும். எங்களை நீ உன் உறவினர்களாக ஏற்க வேண்டும். உனக்கு சேவை செய்யும் பாக்கியத்தை நீ எங்களுக்கே தர வேண்டும். எங்களின் மற்ற விருப்பங்களை எல்லாம் நீயே மாற்றிவிடு கண்ணா.